தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யோவான் செய்தி 20ஆம் அதிகாரத்திலே 19 முதல் உள்ள வசனங்களை வாசித்தோம். வாரத்தின் முதல் நாள் இயேசு மாலை வேளை. இந்த மாலை வேளையில் யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தில் மகதலா மரியாளை பார்த்து சொல்வார், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரனும் சென்று அவரிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என்று சொல். இப்போ மகதலா மரியா சீடரும் சென்று நான் அவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவரிடம் சொன்னார். அப்போ அந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன், என் ஆண்டவரின் அடி கொண்டு நடப்பேன் என்று சொல்லி, ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என்று மரியாள் அவரை ஒரு தோட்டக்காரர் என்று நினைத்து சொல்லுகிறாள், கேட்கிறாள். நான் அவரை எடுத்து செல்வேன். இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், மரியா என்று கூப்பிடும் பொழுது ரபூனி என்று பதில் சொல்லுகிறாள் மரியாள். போதகரே என்று பொருள், ரபூனி என்றார். அந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன், என் ஆண்டவரின் அடிதொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள், ஐயா நீரே என் கடவுள். இயேசு முதலாக மகதலா மரியாவுக்குத்தான் காட்சி கொடுக்கிறார். பாக்கியம் பெற்றவள். அவளிடமிருந்துதான் 7 பேய்கள் நீக்கப்பட்டிருந்தது. அவளிடமிருந்து 7 பேய்கள் நீக்கப்பட்டிருந்தது. அடுத்தபடியாக சீடர்களிடத்தில் வருகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்துகிறார். கைகளையும் விலாவையும் அவருடைய காட்டி காமிக்கிறார், இதோப்பா நான் தான். அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். மீண்டும் அவரை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தோமாங்க இல்லை. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா அங்கு வந்தபோது, இயேசு வந்தபோது அவரோடு இல்லை. மற்ற சீடர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அவரை கண்டோம். தோமா சொல்கிறாரு, அவருடைய கைகளில் ஆணிகளில் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என்னை கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன். இந்த நம்பிக்கை என்று சொல்லி, இப்போ 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே குடியிருக்கிறார்கள். அங்கே தோமாவும் அவர்களோடு இருந்தார் என்று வாதத்திலே வாசிக்கிறோம். கதவுகள் பூட்டப்பட்டிருந்து இயேசு உள்ளே வந்து அவருடைய நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்துகிறார். முதல் முறை அவர்களை பார்த்தவுடன் அமைதி உரித்தாக என்று சொல்லுகிறார். 2ஆம் முறை மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லுகிறார். 3ஆம் முறை தோமாவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அங்கே வந்து கதவுகள் பூட்டப்பட்டிருந்த இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்துகிறார். வாழ்த்து தான், ஸ்தோத்திர பலி தான். இயேசு எல்லாரிடத்திலும் வாழ்த்து சொல்லிகிட்டே இருக்கார்.
அப்போ அப்படியே தோமா பார்க்குறார். இயேசு சொல்கிறாரு தோமாவை பார்த்து, இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொல்லுகிறார். அப்போதான் தோமா அவரை பார்த்து சொல்கிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லுகிறார். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தான், என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன், என் ஆண்டவரின் அடிதொட்டு நடப்பேன், என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள், ஐயா நீரே என் கடவுள். தோமா இப்படி நினைச்சிருப்பார் மனசுக்குள்ள. என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன், என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன், காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், வீரல்களை அங்கு இட்டு பார்த்தேன், காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், வீரல்களை அங்கு இட்டு பார்த்தேன், நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன், நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன் என்று சொல்லி தோமா அவரை பார்த்து சொல்லுகிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி. அப்போ தோமா மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பார்? இன்னைக்கு இந்தியாவில் வந்து தோமையார் என்று சொன்னால் தெரியாதவங்க யாருக்கும் இல்லை. நற்செய்தியை பரப்புகிறார். எப்படி பரப்பியிருப்பார்? உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன், ஒளியேற்றுவேன். உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன், ஒளியேற்றுவேன். இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடிப்பிழறாது சிதையாது இறை மாளிகை, உலகெங்கும் நான் செல்வேன் நற்செய்தியை, அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாடலை நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன் என்று சொல்லி இந்தியாவுக்கு வந்து நற்செய்தியை பறைசாற்றுகிறார். உள்ளத்தில் ஒரு பிடிப்பு இருந்துச்சு அவருக்கு. இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடிப்பிழறாது சிதையாது இறை மாளிகை, உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை, அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாடலை நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தான்,
வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடிதொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். தோமா பார்த்து இயேசு சொல்றாரு, இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். தோமா அவரை பார்த்து சொல்லுவார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இயேசு சொல்லுவார் அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி இந்த இறைவார்த்தையின் சிந்தனையில் மகதலா மரியாளுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது, தோமாவுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? நம்பிக்கை ஜாஸ்தி. நற்செய்தியிலே நிறைய அற்புதங்களை அடையாளங்களை இயேசு செய்திருந்தார். அவையெல்லாம் இந்த நூலில் எழுதப்படவில்லை. இயேசு இறைமகனாகிய மெஸ்ஸியா என நாம் அனைவரும் நம்புவதற்காகவே, நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே இந்த நூலில் எழுதப்பட்டுள்ளது. அநேக காரியங்கள் எழுதப்படவில்லை, பத்தாது. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களையும் அவனுடைய சமூகத்தை நம்பிக்கை, என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள் சொல்லி நம்மை தாமே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும். கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.